Hello friends, போன வீடியோவில் நம்ம ஆர்டிக்கல் நம்பர் 12 பார்த்தோம். ஸ்டேட்டோட மீனிங் ஆர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு. இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் நம்பர் 13 பார்க்க போகிறோம். 13 அப்படிங்கிறது என்னென்னா டாக்ட்ரின்ஸ். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் டாக்ட்ரின்ஸ் வந்து போன லெசனில் பார்த்துருப்போம். இந்த லெசனில் வந்து கொஞ்சம் சில டாக்ட்ரின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டாக்ட்ரின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் சிவியரபிலிட்டி. சிவியரபிலிட்டி இல்லை செவரபிலிட்டின்னு சொல்லலாம். டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷனை வந்து பிரிக்கிறது. ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிடும். ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது. என்ன ப்ராப்ளம்னா வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை சண்டை தான், ஓகேவா? ஆனால் அந்த பேச்சுவார்த்தை சண்டை வந்து ருப்பீஸ்னால் வந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கதை சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கிட்ட வந்து அவரோட ஒரு பவுன் நகையை வந்து வாங்கிட்டு போய் அவரோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இப்போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துருச்சு, பயங்கரமாக சண்டை வந்துருச்சு. இப்போ அந்த ஒரு லாஸ்னால ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ரொம்ப இறங்கி அவங்களால ரன் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்த கேஸில் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டை போய் சண்டை போடுறாங்க. என் நகையை இப்படி இது பண்ணதுனால தானே நம்மளோட ஃபேமிலி இந்த நிலைமைக்கு வந்துச்சு, ஒழுங்காக என்னோட நகையை திரும்ப கொண்டு வந்து கொடுங்க, நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு வேணும், அப்படி இப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னா இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சாரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காரு. பட் என்ன பண்ணுறது, சண்டை ஆயிடுச்சு. ரொம்ப சண்டையாகி ஒய்ஃப் ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட போயிட்டாங்க. இந்த மாதிரி என்னோட நகையை கொண்டு போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்தேன், என் பிஸ்னஸில் போட்டு லாஸ் பண்ணிட்டாரு, நீங்கள் தான் எனக்கு சரியான நியாயமாக தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது கோர்ட் வந்து இதுக்கு எப்படி டெசிஷன் எடுப்பாங்க, அதுக்கான டாக்ட்ரின் தான் வந்து சிவியரபிலிட்டி. செவர் அப்படின்னா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஓகேவா? செவர்னா கட்டு. இந்த கேஸில் வந்து நமக்கு கோர்ட் எப்படி தீர்ப்பு கொடுத்தாகணும், ஒய்ஃபுக்கு சாதகமாக கொடுக்க முடியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது என்னது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ். இந்த கேஸில் எப்படி வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பர்சனல் விஷயத்தை வந்து கோர்ட்டில் வந்து கேட்டால் கோர்ட்டால் முடிவெடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிவெடுக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் போர்ஷன் அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் போர்ஷன்னா என்ன, அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷன்னா என்னென்னா, கான்ஸ்டியூஷனல் போர்ஷன்னா கான்ஸ்டியூஷனில் இந்த லாக்கு வந்து இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வந்து முடிவெடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷனல் போர்ஷன். அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷன்னா சில விஷயங்கள், பர்சனல் லா, இப்போ ஒரு ஃபேமிலியில் அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே நடக்கிற சின்ன சண்டை, இதெல்லாம் தான் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷன். ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சண்டைக்கு கொண்டு போய் கோர்ட்டால் தீர்ப்பு கொடுக்க முடியுமான்னு தெரியாதுல்ல, இந்த மாதிரி கேசஸ் இருக்கும். இப்போது நம்ம கேஸில் வந்து ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட்டை நகையை கொடுத்துட்டு தொலைச்சிட்டு நிற்கிற கேஸுக்கு வந்து கோர்ட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு லாவாக ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் தான் தீர்த்துக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைங்கிறது ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷன். அந்த அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டியூஷனல் போர்ஷன் அதில் என்னவா இருக்க முடியும், மேபி சப்போஸ் அந்த 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லாமல் இவ கொடுத்த நகையை வந்து வேற ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது, இப்போது வேற ஒரு பையன் வந்து அதை லாஸ் பண்ணி திரும்ப வந்து தர முடியாதுன்ட்டான்னா அந்த கேஸில் வந்து ஒய்ஃப் அந்த பொண்ணால் அந்த பையன் மேலே வந்து கேஸ் போட முடியும். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்போது இந்த கான்ஸ்டியூஷனல் போர்ஷன் யூஸ் ஆகும். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேஸில் கான்ஸ்டியூஷனல் போர்ஷனுங்கிறது வராது. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கம்பல்சரியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்க தான் சால்வ் பண்ணிக்கணும், கோர்ட்டுக்குள்ளே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி அன்கான்ஸ்டியூஷனல் போர்ஷனை எடுத்துட்டு கான்ஸ்டியூஷனல் போர்ஷனை யூஸ் பண்ணுற கேஸுக்கு பேர் தான் என்ன, டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. நெக்ஸ்ட் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக சொல்லலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது இந்தியாவை எடுத்துப்போம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுது. என்ன லா பாஸ், இப்போ எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலான்னா நம்ம சிஎம்ஏவே எடுத்துப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, சிஎம்ஏ எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணலான்ட்டாங்க. ஓகே, சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே நான் வந்து எகெயின்ஸ்டாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு லா பாஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லா பாஸ் பண்ணிடுது, ஸ்ட்ரைக் பண்ணிடுது. ஸ்ட்ரைக்னா என்ன அர்த்தம்னா
இந்த லா வந்து செல்லுபடியாகாது, நாங்கள் பாஸ் பண்ணுற லா தான் செல்லுபடியாகும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த லாவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுது. அதுக்கு பேர் தான் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் எக்லிப்ஸ் ஆஃப் லா. எகெயின்ஸ்ட் மாறுபட்டு நடக்கிறதுக்கு பேர் தான் எக்லிப்ஸ் ஆஃப் லா. இப்போது இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு லா பாஸ் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கு, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லாவை வந்து இன்வாலிடேட் பண்ணிடுது. உங்கள் லா செல்லுபடியாகாதுன்னு சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது. எந்த லா? இந்தியன் லா. இந்தியாவில் சொல்லப்படுற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லா வந்து செல்லுபடியாகாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை வந்து வேணான்னு சொல்லியிருந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் பாஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு சொன்னதை தானே எகெயின்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் லாவே இல்லைன்னு ஆயிடுச்சுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ண சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு லா வந்து ஆப்ரேஷனில் வந்துடும். இதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஒரு எக்லிப்ஸ் ஆஃப் லா நடந்துச்சுன்னா அந்த எக்லிப்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக சுப்ரீம் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பழைய லா என்னவோ அது வந்து ஆப்ரேஷனுக்கு வந்துடும். இதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். நெக்ஸ்ட்டு டாக்ட்ரின் ஆஃப் வேவர். டாக்ட்ரின் ஆஃப் வேவர். இந்த டாக்ட்ரின் ஆஃப் வேவர் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். ஒருத்தவர் வந்து அடிபட்டிருக்காரு, ரொம்ப அடிபட்டு சாகிற நிலைமையில் கிடக்காரு. அவரை நான் வந்து பார்த்துட்டேன், அந்த மாதிரி அடிபட்டு கிடக்கிறவரை பார்த்துட்டேன். நான் கண்டுக்கல, எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அங்கிட்டு திரும்பி போயிட்டேன். இந்த கேஸில் இப்போது என் மேலே வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வந்து இவன் பார்த்துட்டு அவரை காப்பாற்றாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி என் மேலே கேஸ் போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கு ரைட்ஸ் இருக்கா? அதுதான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் வேவர். இன்னொன்று என்னென்னா, இதே கேஸில் இப்போ நான் இல்லை, எனக்கு பதிலாக ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வராரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒருத்தவர் வந்து கீழே அடிபட்டு கிடக்கிறது, சாகிற நிலைமையில் கிடக்கிறவரை பார்த்துட்டு காப்பாற்றாமல் போயிடுறாருன்னா அதை வேறு யாராச்சும் ஒரு ஆள் வந்து பார்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா அவருக்கு மேலே வந்து கேஸ் எடுபடி ஆகுமா, இல்லைனா என் மேலே கேஸ் அக்செப்ட் ஆகுமா? அதுதான் என்னோட கேள்வி. அதுக்கான ஆன்சர் தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் வேவர் நமக்கு சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனல் லா வயலேட் ஆச்சுன்னா நம்ம இஷ்டம் தான். இப்போ வந்து நான் வந்து அவரை காப்பாற்றுறது காப்பாற்றாமல் இருக்கிறது என்னோட விருப்பம். நான் வந்து என்னோடய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் பாட்டுக்கு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அப்போ வந்து ஒருத்தவர் இப்போ அடிபட்டுறாருங்கிறதுக்காக என்னோடய வேலையை விட்டுட்டு வர முடியாது. இந்த கேஸில் வந்து பர்சனல் லா தான் வயலேட் ஆகிருக்கு. அப்போது அந்த பர்டிகுலர் வேலையை வந்து செய்ய வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷன் தான். ஆனால் கிரிமினல் லா வயலேட் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாருன்னா அந்த கேஸில் அவர் பண்ணுறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸு. ஏன்னா ஆம்புலன்ஸோட வேலை என்ன, ஒரு அடிபட்டிருக்கிறவங்களை காப்பாற்றுறது தான் வந்து ஆம்புலன்ஸோட வேலை. அந்த கேஸில் அவரே அந்த வேலையை செய்யலைன்னா கம்பல்சரியாக அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஆன்சரபிள் தான் அப்படின்னு சொல்கிற டாக்டரினுக்கு பேர் தான் என்ன, வேவர். இதில் முக்கியமான டேர்ம்ஸ் பர்சனல் லா வயலேட் ஆச்சுன்னா நம்ம ஆப்ஷன், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கிரிமினல் லா வயலேட் ஆச்சுன்னா கம்பல்சரியாக அந்த பார்ட்டி வந்து கோர்ட்டுக்கு ஆன்சரபிள் தான். தட் இஸ் நோன் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் வேவர். லாஸ்ட் ஒன், சிங்கிள் பர்சன் லா. சிங்கிள் பர்சன் லா அப்படின்னா என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், இப்படி ஒரு பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ தான் தெரிய வருது. பட் அவருக்கு தனி லா ஃப்ரேம் பண்ணலைன்னா அவரால் வந்து வாழவே முடியாது. விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, சரி இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அண்டார்டிகா ரீஜியன், இது ஜஸ்ட் ஒரு நடக்காத ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் புரிகிறதுக்காண்டி சொல்கிறேன். அண்டார்டிகா ரீஜியனில் வந்து என்ன ஒரு சில் கிளைமேட் இருக்குமோ அந்த கிளைமேட்டில் மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸில் அந்த பர்டிகுலர் பர்சன் வாழ்கிறதுக்கு வந்து கோர்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த அளவுக்கு சில்லான கிளைமேட் இருக்கிற ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அவர் போகிற காரும் அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்கிற ஒரு கார், அந்த மாதிரி ஒரு லா வந்து ஃப்ரேம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். ஒரு சிங்கிள் பர்சன் தான் இருக்காங்க, அவர் உயிர் வாழ்கிறதுக்காண்டி ஒரு லா தேவைன்னா அந்த லாவை பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து நம்மளோட டாக்ட்ரின்ஸ் ஆர்டிகல் 13 சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நம்ம பார்த்த 4 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்டிகல் 14 பார்க்கலாம். தேங்க்யூ.